அதிகமாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பரங்கிப்பட்டை சூரணம். பரங்கிப்பட்டை சூரணம் அப்படின்னு கேட்டாலே நம்ம மனதில் நினைவுக்கு வருவது எல்லாருக்கும் அந்த சித்த மருத்துவத்தில் பழக்கப்பட்டவர்களுக்கும், சித்த மருத்துவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, உடனே தோல் நோய்கள் என்றுதான் அனைவருக்குமே இது ஞாபகத்தில் வரும். அது பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான தோல் நோய்களையும் குணமாக்குகின்ற ஒரு தன்மை இந்த பரங்கிப்பட்டை சூரணத்துக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த பரங்கிப்பட்டை சூரணம் ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கின்றது. இது கூட நம்ம ஏற்கனவே கூறியது போலதான், இது கூட பல மருந்துகளை நம்ம கூட்டு மருந்தாக கொடுக்கும் பொழுது, இது எண்ணற்ற தோல் நோய்களை குணமாக்குகின்ற ஒரு தன்மையை பார்க்கிறோம். முதலாவதாக அட்டிகேரியர் ரேஷஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கானாக்கடி போன்ற தோல் நோய்கள், அதே மாதிரி கரப்பன் என்று சொல்லப்படுகின்ற அந்த எக்ஸிமா போன்ற அந்த தோல் நோய்கள், அதே மாதிரி காளாஞ்சகப்படை என்று சொல்லப்படுகின்ற சோரியாசிஸ் போன்ற தோல் நோய்கள், அதே மாதிரி பிம்பிள்ஸ் போன்ற முகப்பொரு நோய்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கின் ரொம்ப ட்ரைனஸாக இருக்கும். அந்த ட்ரைனஸ் இல்லாமல் இருப்பதற்காக இந்த மருந்தை நாம் கொடுக்கலாம். அதே மாதிரி அடிக்கடி சில பேர்த்துக்கு உடல் முழுவதும் கொப்பளங்கள் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த மாதிரியான நபர்களும் இந்த மருந்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தபடியாக இன்னும் சில பேருக்கு தலையில் பார்த்தீங்கன்னா பொடுகு உருவாகி அதன் மூலமாக அவர்களுக்கு முடிவுதல் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. ஆகவே அந்த மாதிரியான நபர்களுக்கும் இது கூட இன்னும் சில மருந்துகளை சேர்த்துக் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு குணமாகின்ற ஒரு தன்மையை பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு புழுவிட்டு போட்ட அலோபிசியான்னு சொல்லுவோம். நம்ம அலோபிசியா ஏரியாட்டியான சொல்லுவோம். அந்த அலோபிசியா போன்ற புழுவீட்டு நோய்களுக்கு இந்த பரங்கிப்பட்டை மருந்தானது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கின்றது. அலோபிசியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகத்துல தலையில ரவுண்ட் ரவுண்டா பேச்சஸ் மாதிரி அந்த இடத்துல முடி கொட்டிடும், வலுவலுன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா அங்கே கொத்து கொத்தா முடி கொட்டும் ஒவ்வொரு ஏரியாவையும். அது நம்ம பெரும்பாலும் அந்த நோய் வருவதற்கு முன்னே நம்ம தெரிந்து வைத்திருப்போம் என்று சொன்னால், இந்த பரங்கிப்பட்டையுடன் சேர்ந்த பல கூட்டு மருந்துகளை நம்ம கொடுத்து அந்த நோயை குணமாக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கு சிறந்த மருந்துகள்லாம் புழுவீட்டுக்கு சிறந்த மருந்துகள் எல்லாம் சித்த மருத்துவத்தில் இருக்கின்றன. ஆகவே அந்த மருந்தை நாம கொடுத்து அதை நம்ம குணமாக்கி வரலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் எரப்ஷன்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது அங்கங்க திண்டு திண்டா அப்படிங்கிறது, ரெட்னஸ் ஆகிறது, ஏதாவது ஒரு பொருள் அவர்களுக்கு ஒரு கால பேசுறேன் அந்த மாதிரியான அலர்ஜி கண்டிஷன்ஸ், அதாவது என்ன கடிச்சதுன்னு அவங்களுக்கு தெரியாத, அதான் காணாக்கடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அது மாதிரியான ஒரு பேச்சஸ் உடம்புல வரும் பொழுதும், ரெட்னஸ் கலந்த ஒரு பேச்சஸ் உடம்புல வரும் பொழுதும், சில உணவுப் பொருட்களை அவர்கள் சாப்பிடும் பொழுது அந்த உணவுப் பொருட்கள் அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு தன்மையினால், அந்த அலர்ஜி உருவாகின்ற ஒரு தன்மையினால் அந்த உடலுக்கு ஒரு ஒவ்வாமை ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அப்படி இருக்கின்ற நபர்களுக்கு இந்த பரங்கிப்பட்டை சூழ்நிலை மற்ற சில மருந்துகளையும் சேர்த்து கொடுக்கின்றது. அந்த நோய்கள் எல்லாம் குணமாகின்ற ஒரு தன்மையை பார்க்க முடியும். அப்புறம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சோரியாசிஸ் நோய்கள், கரப்பான் போன்ற நோய்களுக்கெல்லாம் இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கின்றது. அப்புறம் இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டை அடிக்கிறதுடைய அதாவது டை அடிக்கிறாங்க இல்லைங்களா, அதனால ஏற்படுகின்ற சில காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய பேர்த்துக்கு வரும். அதை குறைப்பதற்கு இந்த பரங்கிப்பட்டை சூர்ணத்தை நாம் கொஞ்சம் வேற சில மருந்துகளோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் குறைவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த மருந்தை கொடுப்பதன் மூலமாக, அந்த கூட்டு மருந்துகளை கொடுப்பதன் மூலமாக ஏற்படுகிறது. ஆகவே இந்த மருந்தை நாம் கொடுப்போம். அடுத்தபடியாக பார்த்தோம் என்று சொன்னால், நம்ம உடலில் காணப்படுகின்ற பல்வேறு வகையான எரிச்சல்கள், அதாவது ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எரிச்சல்கள் ஏற்படும், பாதத்துல கூட எரிச்சல்கள் ஏற்படும். அதாவது சுகர் பேஷண்டா இல்லாதவங்களுக்கு, சுகர் பேஷண்டா இருக்கிறவங்களுக்கு அந்த சுகர் மருந்தோடு சேர்த்து நாம் இதை கொடுக்கணும். ஆனால் சுகர் பேஷண்டா இல்லாத அந்த நபர்களுக்கு இந்த மாதிரியான எரிச்சல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த பரங்கிப்பட்டை சூர்ணத்துடன் பல்வேறு வகையான மருந்துகளை, அந்த கூட்டு மருந்துகளை நாம் கலந்து கொடுக்கும் பொழுது அந்த நோயானது வேகமாக குணமாகின்ற ஒரு தன்மையை நாம பார்க்க முடிகிறது. அப்புறம் எல்லாருமே இந்த பரங்கிப்பட்டை சூர்ணத்தை நம்ம தோல் நோய்களுக்கு கொடுக்கணும்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு பூச்சிகள், விஷப்பூச்சிகள், வண்டுகள், இது மாதிரியான பூச்சிகள் எல்லாம் கடிக்குது, முகத்துல வீக்கமோ அல்ல கால் கைகளில் வீக்கமோ காணப்படுகின்ற ஒரு தன்மை இருக்கும் பொழுது இந்த பரங்கிப்பட்டை சூர்ணம் அது பிரத்யேகமான சில மருந்துகளுடன் சேர்த்து கொடுக்கலாம். அப்புறம் இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தேமல் இருக்கும், புரியுதுங்களா? தேமல், அந்த தேமல் நீங்குவதற்கு இந்த பரங்கிப்பட்டை சூர்ணம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னும் சில பேர்த்துக்கு
மருக்கள் இருக்கும். உடம்பு பூரா மருக்கள் இருக்கும். ஒரு இடத்துல 2 இடத்துல மருக்கள் காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். அந்த மருக்களுக்கும் இந்த பரங்கிப்பட்டை சூர்ணத்துடன் சில வகையான கூட்டு மருந்துகளை நாம் சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த நோய்களும் உங்களுக்கு குணமாகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அதே இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அக்குள்ள சில பேர்த்துக்கு படை போன்ற ஒரு தன்மை ஏற்படும். அது ஆண்கள், பெண்களுக்காக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி தொடை இடுக்குகளை பார்த்தீங்கன்னா, அந்த ஈரமான ஒரு மாய்ஸ்சரைசிங் உங்களுக்கு ஓடை இருக்கின்ற அந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேச்சஸ் போன்ற ஒரு தன்மை ஏற்படும். அந்த இடத்துல ரொம்ப அரிப்பு இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஈரமான ஜட்டியை போடுறது இல்லது இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைந்த அந்த இடங்களில் அவர்கள் வசிப்பது. இது மாதிரியான விஷயங்கள்னால் அவர்களுக்கு அந்த பேச்சஸ் உருவாகும். அப்படி இருக்கிற நபர்களுக்கு இந்த பரங்கிப்பட்டை சூர்ணத்தோடு இன்னும் சில சில மருந்துகளை கொடுக்கும் பொழுது அது வேகமாக குணமாகின்ற ஒரு தன்மையை வந்து பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம பரங்கிப்பட்டை சூர்ணம் அப்படின்னாவே தோல்நோய்களுக்கு நம்ம பல்வேறு வகையான கூட்டு மருந்துகளுடன் சேர்த்து நாம் வந்து கொடுக்கும்பொழுது அது சிறந்த ஒரு குணத்தை தருகிறது என்றுதான் நாம் அறிந்தோம். ஆனால் இன்னும் ஒரு விஷயம் என்ன சொன்னதுன்னா, இந்த அமுத்திரா சாரி இந்த பரங்கிப்பட்டை சூர்ணத்திற்கு இந்த பரங்கிப்பட்டைக்கு உங்களுக்கு அந்த மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் இந்த பரங்கிப்பட்டையானது இருக்கின்றது. அப்ப அந்த மூட்டு வலி நோயாளர்களுக்கு அதற்கு தகுந்த கூட்டு மருந்துகளுடன் சேர்த்து கொடுக்கும் பொழுது இது சிறந்த ஒரு மருந்தாகவும் அந்த ஆர்த்தரைட்டிஸ் நோயாளிகள் அதே மாதிரி ஸ்பாண்டிலோசிஸ் போன்ற நோயாளிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இந்த பரங்கிப்பட்டை சூர்ணமானது இருக்கின்றது. ஆகவே இது கூட சின்ன சில மருந்துகளை நாம் வந்து சேர்த்து கொடுக்கும் பொழுதுதான் அதனுடைய தன்மை ஒரு பல மடங்காக உயர்ந்து அதனுடைய வீரியம் உயர்ந்து அந்த நோய்களை குணமாக்கின்ற ஒரு தன்மையை நாம பார்க்க முடிகிறது. ஆகவே பரங்கிப்பட்டை சூர்ணமானது ஒரு சிறந்த மருந்தாக சித்த மருத்துவத்தில் இருக்கின்றது. அதை நம்ம இந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்து நம்ம அதை குணமாக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த பரங்கிப்பட்டையினுடைய ஒரு சிறப்பான குணம் என்று சொன்னால், அந்த பரங்கிப்பட்டையை தனிப்பொடியாக நாம் சாப்பிடலாம் அல்லது பரங்கிப்பட்டை சூர்ணமாக அதை நாம சாப்பிடலாம். பரங்கிப்பட்டையிலே பதங்கம்னு ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்து இன்னும் சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு தன்மையாக இந்த பரங்கிப்பட்டை பதங்கம் இருக்கின்றது. ஆகவே இத்தனை வெரைட்டியான அதே பரங்கிப்பட்டை சேர்கின்ற மருந்துகள் கூட நிறைய இருக்கின்றன. அந்த மருந்துகளையும் நாம இந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் நாம வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பேர்த்துக்கு அந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன்லாம் உருவாகும். இது வந்து சோரியாசிஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸ் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அப்ப இது 2 in 1 இருக்கிறது. அதாவது சோரியாசிஸ் போன்ற தோல் நோய்களுக்கும் இது குணமாகின்ற ஒரு தன்மையை இந்த மருந்தானது ஏற்படுகின்றது. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா, இது ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கும் ஒரு சிறந்த மருந்தாக இருப்பதன் காரணமாக இது 2 நோய்களையும் குணமாக்கின்ற ஒரு தன்மை இருப்பதன் காரணமாக இந்த பரங்கிப்பட்டை சூர்ணத்தை இந்த மாதிரியான சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் தன்மையுள்ள அந்த நோயாளிகளுக்கு இன்னும் சில மருந்துகளோடு சேர்த்து நம்ம கொடுக்கும் பொழுது அந்த நோயானது வேகமாக குணமாகின்ற ஒரு தன்மையை வந்து நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த பரங்கிப்பட்டை சூர்ணத்தை நம்ம ஒரு சித்த மருத்துவனுடைய ஆலோசனையின் பேரில் அந்த நோய்களுக்கு நம்ம எடுத்து அந்த நோய்களை நாம குணமாக்கிக் கொள்வோம்.